ஆவியானவரோடு நீங்கள் சஞ்சரிக்கிறவர்களாக நீங்கள் மாறுங்க. ஹல்லேலூயா. அது எப்படின்னா நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. ஏனோக்கு உலகத்தோடு அதிகமாக ஒட்டி உறவாடாத ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. உலகத்தோடு ரொம்ப ஒட்டி உறவாடிட்டுலாம் அவர் இருக்க மாட்டார். ஏனோக்க காணலையா, அவர் எங்கேயாவது ஜோம் பண்ண போயிருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மனுஷன் சும்மா எல்லார்ட்டையும் உட்கார்ந்து ஒட்டி உறவாடிக்கிட்டு பேசிக்கிட்டு உலக அசுத்தங்களை பார்த்துக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு சும்மா கடமைக்கு ஒரு ஜோம் பண்ணிட்டு போகிற மனுஷன் கிடையாது. நீங்கள் டிஃப்ரென்ஸை புரியணும். அவருக்கும் பூமியில் வாழ்ந்தாலும் ஒரு தாமிர இலை தண்ணியில் இருக்கிற மாதிரியே வாழ்ந்துட்டார். உலகத்தோடு ஒட்டி உறவாடவே மாட்டார். எல்லாட்டையும் பேசிப்பார், அன்பாக இருப்பார். ஆனால் எந்த பாவ காரியமும் அவரை தொடலை. காரணம், அதிகமாக பரலோகத்தோடு கனெக்டடான ஒரு மனுஷனாக இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா, எல்லாரும் தேடுவாங்க. சில நேரம் ஏனோக்கு எங்கே போனார், அவர் எங்கேயாவது ஜோம் பண்ண போயிருப்பார், ஏதாவது காட்டுக்குள்ளே போய் கிடப்பார். ஒரு நாள் ஏனோக்கு திரும்ப வரவே இல்லை. ஒரு நாள் ஏனோக்கு என்ன செய்யலை, திரும்ப வரலை. 2 நாள் தேடினாங்க, 3 நாள் தேடினாங்க. அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அவன் காணப்படாமல் போனான். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இந்த சாட்சி பெற்றான் என்பது இன்னொரு மொழிபெயர்ப்பில், ஆங்கில மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு பாராட்டப்பட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. பாராட்டப்பட்டான். என்ன பட்டான்? பாராட்டப்பட்டான். கர்த்தருக்கு பிரியமானவன் என்று கர்த்தரால் பாராட்டப்பட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் நம்மளை பாராட்டணுன்னு தான் நமக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. யாராவது ஏதாவது சொல்லிட்டா நமக்கு நம்மளை எப்படி சொல்லிட்டாங்க நமக்கு தாங்க முடியல. ஹல்லேலூயா. அப்போ இவன் கர்த்தரால் என்னப்பட்டான்னா, ஆண்டவர் இவனை பாராட்டினாராம். கர்த்தர் நம்ம பாராட்டணும். ஹல்லேலூயா. கையை ஆண்டவர் இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, நீர் என்னை பாராட்டுகிற, என்னை குறித்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு ஒரு வாழ்வு எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. 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 அல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த மனுஷனை பாராட்டணும்னா எப்படி வாழ்ந்து, இந்த ஒரு வார்த்தையே போதும் இவருக்கு வாழ்க்கை எப்படின்னு நீங்க கணிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதாவது கவனிங்க, இப்போ சில மனுஷர்கள்ட்ட இருந்து பாராட்டு வாங்குவது ரொம்ப கஷ்டம். எல்லார்கிட்டையும் இருந்து பாராட்டு வாங்குறது, இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, வாழ்க்கையில் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க இல்லைன்னா ஆவியில் ரொம்ப வளர்ந்தவங்க, இவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பாராட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அதை அப்பா நல்ல தூக்கம் வருதா, நான் தாளாட்டுற மாதிரி இருக்க, பாராட்டுற மாதிரி இல்லையா? சரி கவனிங்க, ஆவியில் வளர்ந்தவங்கள்ட்ட இருந்து நல்ல முதிர்ச்சியான இந்த மாதிரி ஊழியர்கள்னுங்களேன், இவங்க டக்குன்னெலாம் ஒருத்தவங்க என்ன பண்ணிட மாட்டாங்க, பாராட்ட. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க இவனுடைய
ஓரளவுக்கு இவனுடைய ஆவி என்ன பண்ணிடுவாங்க, கணிச்சிருவாங்க. ஓரளவுக்கு ஆவி என்ன பண்ணிடுவாங்க, கணிச்சிருவாங்க. டக்குன்னெலாம் பாராட்ட மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் உண்டு, ஒரு பரிசுத்தவான். அவர் இப்போ பூமியில் இல்லை. அவர் தன்னுடைய வீட்டுக்குள்ள எல்லாரையும் விட மாட்டார். இத்தனைக்கும் ஒரு ஊழியக்காரர் சில ஊழியர்களை கூட வீட்டுக்குள்ளே விட மாட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆஃபீஸில் வச்சு வாசலில் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே வச்சு பேசி அனுப்பிடுவார். ஆனால் சில ஊழியர்களில் மட்டும், அதுக்காக வசதியெலாம் இல்லை, வசதி இருக்கிறது கிடையாது. நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சாதாரண ரொம்ப ஏழ்மையான ஊழியராக இருப்பாங்க. ஆனால் அவங்க தோளில் கை போட்டு அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவருக்கு சோஃபாவில் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து டீ கொடுத்து அவ்வளோ அன்பை விசாரிப்பார். ஆனால் எல்லார்ட்டையும் அப்படி இருக்க மாட்டார். அவங்க வசதி இருக்கோ அதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா கவனிங்க, ஒரு பரிசுத்தமானாய் ஒரு சில ஆண்டுகள் வாழ்வதனாலேயே சில மனிதர்களுடைய ஆவியை அவங்க கணிக்க முடியாது. அவங்க ஊழியர்களாக இருந்தாலும் இவன் சரியில்லை, இவன் ஆவி சரியில்லைன்னா அவனை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அவங்ககிட்ட ரொம்ப டச் வச்சுக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவங்கள்ட்ட இருந்து பாராட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவங்கள்ட்ட இருந்து பாராட்டு வாங்குறது ரொம்ப சீக்கிரம்லாம் ஒருத்தரை பாராட்ட மாட்டாங்க. அப்போ ஆண்டவரை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருவனை பாராட்டணுன்னா நம்ம மூளையில் என்ன ஓடுது, நம்ம இருதயத்தில் என்ன ஓடுது, நம்ம சிந்தனையில் என்ன ஓடுது, நம்ம என்ன யோசிக்கிறோம், எப்படி இருப்போம், ஓரளவுக்கு எல்லாவற்றையும் நம்மை குறித்து அறிந்து வைத்த ஒரு தெய்வம் நம்மை பாராட்டணும்னா எப்படி இந்த மனுஷன் வாழ்ந்திருப்பார்? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவனை நம்பி அவனை பாராட்டுறது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த மனுஷனை கர்த்தர் பிரியமானவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாருன்னா அவனுடைய ஹார்ட் அப்படிப்பட்ட ஒரு இருதயங்க. அவன் இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம். ஹல்லேலூயா. அதனால தான் நான் இருதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ண சொன்னேன். நம்ம இருதயத்தில் அடிக்கடி கை வச்சு ஜெபம் பண்ணணும். உமக்கு பிரியமான, அதை தாவீது சொல்கிறார், என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரியமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை நீங்கள் எல்லாரும் செய்யணும். செய்யாதவங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லுங்கள், என் வாயின் வார்த்தை, இருதயத்தில் கை வச்சுங்க, என் வாயின் வார்த்தை என் இருதயத்தின் சிந்தனை உமக்கு முன்பாக பிரியமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை பாராட்டுறார்ல, அதுதான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. அதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். மத்தேயு 25 கர்த்தர் ஒரு 25-21 கர்த்தர் கடைசியில் நம்மளை பாராட்டுவாராம். எப்படி? உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக நான் வைப்பேன், நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பாராட்டணும். நம்மளை என்ன பண்ணணும்? பாராட்டணும். இது ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஏனோக்கு ஆண்டவரால் இவ்வளவு தூரம் சாட்சி பெற்று எப்படி இவர் ஆண்டவரோடு 300 வருஷம் நடந்து இவர் ஒரு ஆண்டவரிடத்தில் இந்த ஆழமான வெளிப்பாடுகளை பற்றி எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு ஜெயமாக இவர் வாழ்ந்து முடித்தார் அப்படின்னா, அவர் வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. சரி, நம்ம ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆங்கிலத்தில் வாக்ட் வித் காட்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கர்த்தரோடு நடந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இந்த வாக் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் எபிரேய மொழியில் உண்மையான அர்த்தம் முதலாவது நான் சொல்கிறேன். சரியான அர்த்தம் அப்படின்னா ஹேவிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டும், அறிவும் அனுபவமும். சத்தமாக சொல்லுங்கள், அறிவும் அனுபவம். ஹல்லேலூயா. இது சரியாக சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பாலிய சிநேகிதன் இருக்கிறான்னு வைங்க, ரொம்ப நெருக்கமான ஒரு சிநேகிதர் உங்களுக்கு இருக்கிறாரு. நீங்கள் அவரோடு பழக பழக உங்களுக்கு அவரை குறித்து ஒரு அறிவு வந்துடும். உங்களுக்கு பெண்களுக்கு அதே மாதிரி அவங்கள குறித்து என்ன வந்துடும்? இவன் இப்படி தான் பேசுவான், இவன் இந்த டைமில் இதை தான் செய்வான், இவன் இப்படி தான் இருப்பான்,
அப்படின்னு ஓரளவுக்கு அவங்கள குறித்து ஒரு அறிவு வரும். எப்படி அந்த அறிவு வருது அப்படின்னா, அது அந்த அனுபவத்தில் வருவது, அவர்களோடு நடப்பதனால் வருகிற அந்த அனுபவத்தில் அது வருது. ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்கு ஆண்டவருக்கும் உள்ள ஒரு என்ன ஓடணும் அப்படின்னா, ஒரு அறிவும் அனுபவமும் நமக்குள்ள ஆண்டவரோடு நமக்கு இருக்கணும். அப்படின்னா அவரோடு பழக தான் நமக்கு புரியும். அவரை குறித்து அறிய தான் நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி அவர்கிட்ட பழகலாம், என்ன செஞ்சால் அவருக்கு பிடிக்கும் பிடிக்காது என்று அவரோடு பழக நமக்கு அந்த அறிவு வரும். அந்த அறிவு வருவதற்கு தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு ஏனோக்கு மாதிரி அல்ல, நம்ம கையில் ஒரு பைபிள் இருக்கிறது. இதை வைத்து நம் கர்த்தரோடு பழக முடியும். அவரை குறித்து இந்த பைபிள் முழுவதுமா நான் சொல்கிறேன், நம்ம வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய சிந்தனை இதில் எப்படி இருக்குது, இதை கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான பைபிள் ரீடிங், பைபிள் தியானம். ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையிலே இதில் என்ன சொல்ல வருகிறார், அவருடைய சிந்தனையின் ஆழத்தில் இருக்கிறது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த பைபிளை நீங்கள் வாசிக்கிறது ஒரு கதை புக்கு மாதிரி இல்லை, ஏதோ எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. கர்த்தரை குறித்த அறிவை வளர்த்து கொள்ள இந்த பைபிளை நீங்கள் படிக்கணும். அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. ரெண்டாவது கவனிங்க, அப்புறம் அவரோடு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். 24 மணி நேரம் ஆண்டவரோடு பேசி சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்க முடியும். அப்படி தான் ஏனோக்கு ஆண்டவர்கிட்ட கற்றுக்கிட்டார். அதுதான் சஞ்சரிக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ உங்கள் ஜெப அறையில் போய் இருந்த உடனே நீங்கள் உங்கள் காரியங்களெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் நீங்கள் ஜெபித்து முடித்த பிறகு இந்த வேதத்தை திறந்து நீங்கள் வாசிக்கணும். சில நேரம் உங்களுக்கு ஜெபிக்க முடியாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உடனே எழும்பி வந்துடக்கூடாது. தேவ பிரசன்னத்திற்காக நீங்கள் காத்திருக்கணும். என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். சில நேரங்களில் உடனே ஆண்டவர் பதில் செய்வார், சில நேரங்களில் தாமதமாக நம்ம இடத்துல பேசுவார். எப்படி ஆனாலும் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். சில வசன பகுதிகளை நம்ம வாசிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி வாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை ஆரம்பிப்பார். ஜெபத்தை ஆரம்பிக்கிறது யாரு? சத்தமாக சொல்லுங்கள். ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுறது யாரு? ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர். நீங்கள் அதுக்கு வழி திறந்து கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். நீங்கள் அவர் காத்திருக்கிறீங்க. ஆனால் அந்த நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது அப்படியே ஒரு வசனத்தில் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். இல்லை உங்களுக்கு வேதம் வாசிக்க தெரியல, நீங்கள் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த அபிஷேகத்தை ஜெப வல்லமை உங்களுக்குள்ள அனல் மூட்டி எழுப்புவார். அது வரைக்கும் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த வேத வசனத்திற்கு சத்தியங்கள் அவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் அதில் என்ன சொல்ல வருகிறார் நம்ம முதல்ல அறிந்து, ஆண்டவரே இதே போல என் வாழ்க்கையை மாற்றும், உமக்கு பிரியமில்லாத என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி நம்ம இந்த வேதத்தையும் ஜெபத்தையும் ஒன்றாக கொண்டு போகணும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். வேதத்தையும் ஜெபத்தையும் ஒன்றா கொண்டு போகணும். ஹல்லேலூயா. தனியாக ஜெபம் பண்ணுறது, தனியாக பைபிள் படிக்கிறது அது ஒரு அனுபவமாக இருந்தாலும் இந்த அனுபவம் தான் மேன்மையான அனுபவம். ஜெபத்தையும் பைபிளையும் ஒன்றா கொண்டு போகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு?
நான் பைபிள் படிச்சுட்டே ஜெபம் பண்ணியிருக்கேன், திரும்ப பைபிள் படிச்சுட்டே நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், திரும்ப பைபிள் படிச்சுட்டே நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்போ நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இல்லை. அந்த அனுபவம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பைபிள் கர்த்தருடைய அறிவு, கர்த்தரை குறித்த அறிவை எனக்கு கற்றுத்தருது. அவர் என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது என்பதை என்னுடைய சிந்தனைக்குள்ள எனக்கு புரிய வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது. ஓ, இது ஆண்டவருக்கு பிடிக்கும், அப்போ நம்ம இப்படி வாழணும், இப்படி செய்யணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுதான் என்னது? அப்போ எனக்கு ஆண்டவரோடு நடக்க முடியல, சஞ்சரிக்க முடியலைன்னா உண்மையான காரணம் என்னன்னா, எனக்கு அவரை குறித்த அறிவு ரொம்ப குறைவாக இருக்கு, நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு. உலக நாலேஜில் நிறைய இருக்குது, அரசியல் நாலேஜில் நமக்கு நிறைய இருக்குது, ஆனால் கர்த்தரை குறித்த நாலேஜ் நமக்கு கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஹல்லேலூயா. நீங்கள் திணறீங்களா ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு? ஒன்றும் இல்லை, உங்கள் பிப்ளிக்கல் நாலேஜ், அவரை குறித்த பிப்ளிக்கல் நாலேஜ்னா எந்த வசனம் எங்கே இருக்குது அதை இல்லை, கர்த்தரை குறித்த ஒரு அறிவு இருக்குது பாருங்கள். பைபிள் படிக்கும் பொழுதே இது கர்த்தர் இதுதான் பிடிக்கும், இதுதான் பிடிக்காது அப்படின்னு அந்த ஆண்டவருடைய இருதயத்தின் ஆழத்தை நீங்கள் டச் பண்ணுறீங்க பாருங்கள். அது உங்களுக்கு கம்மியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆண்டவரோடு நடக்க. அதான் தாவீது சொல்கிறார், ஆழத்தை ஆழம் கூப்பிடுது, என் இருதயத்தின் ஆழம் கர்த்தரின் ஆழத்தை நோக்கி பார்க்குது. கர்த்தர் இருதயத்தின் ஆழத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குன்னு வைங்களேன், எல்லாட்டையும் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன் பிரதர் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, அது சும்மா தான் சிரிச்சிட்டு சமாளிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் யாராவது நமக்கு நெருக்கமானவங்க கேட்கும் போது தான் இருதயத்தின் ஆழத்தை திறந்து காட்டுவோம். இப்படி ஒரு பிரச்சனை என் குடும்பத்தில், இப்படி ஒரு பிரச்சனை, நம்பிக்கையானவங்கள்ட்ட மட்டும்தான். சத்தமாக சொல்லுங்கள், யார்கிட்ட மட்டும்தான்? கர்த்தர் எல்லாட்டிலும் டப்பு டப்புன்னு இருதயத்தை திறந்து காட்ட மாட்டார். இருதயத்தின் ஆழத்தை சும்மாலாம் எல்லாருக்கும் வெளிப்படுத்திட மாட்டார். நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, அபிஷேகம் பண்ணுற, ஞானஸ்நானம் எடுத்துன்னு எல்லாட்டையும் பேசிட மாட்டார். நம்ம இருதயத்தின் ஆழத்தை பார்த்து தான் அவர் இருதயத்தின் ஆழத்தை நமக்கு திறந்து காட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரிலாம் இருக்குது. லைஃபுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப் வல்லமையாக பவர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு சமாதானம் எப்போவுமே இருதயத்தில் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி எப்போவுமே இருக்கும், ஒரு ஒரு விடுதலையாக நீங்கள் இருப்பீங்க, ஒரு டெலிவர்டான பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தின் ஆழம், பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தின் ஆழம் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சு வச்சுருந்தார். அதனால தான் எபேசியர் 4 அவர் 30 சொல்கிறார், தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிற அந்த மனுஷன், அதுக்கு முந்தின அந்த அதிகாரத்துக்கு முந்தின 10 வசனம், அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்தில் கொஞ்சம் வசனம், ஃபுல்லாக ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுறார். ஆவியானவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது. அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு எப்படி தெரியும்? ஹல்லேலூயா. நமக்கு இவ்வளோ பெரிய பைபிளை அழகாக பொண்ணு போல் எழுதி கொடுத்த பிறகுமே கர்த்தருக்கு பிடிக்கிறது பிடிக்காதது சில விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்க. அந்த காலத்தில் பழைய ஏற்பாடு மட்டும் தான் உண்டு. அப்படி அந்த பழைய ஏற்பாடு மட்டும் படித்து பரிசுத்தவானாகிய பவுல் கர்த்தருடைய ஆவியானவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுறார். எப்படின்னா, நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அறிவும் பழகுதல் ஆண்டவரோடு. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரோடு நடக்கணும்னா முதல்ல என்ன வேணும்னா, அவரை அறிகிற அறிவு நான் பெருகி பழக ஆரம்பிக்கணும். அப்போ தான் பழக முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரியுதா? ஆண்டவரோடு அவரை குறித்த அந்த அறிவு அதிகமாகி அவரோடு நான் பழக முடியும். ரெண்டாவது, கலாத்தியர் 5 அதிகாரம் 16 வசனம்
வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் இல்லைம்மா, ஒரே நிமிஷம். கலாத்தியர் நாட்கள் பொல்லாதவைகளான வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:16 4:16. கலாத்தியர் இல்லை, எபேசியரில் வருமோ? எபேசியர், சாரி, எபேசியர் 5:16 வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சரி, இந்த இந்த டிவியில் ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு டயக்ராம் ஒன்று போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது என்ன அப்படின்னா, ஆதாமுடைய வயசு 930, அதிலிருந்து யோசேப்புடைய வயசு வரைக்கும் கொடுத்துருக்கு. கீழே இருக்கிறது யோசேப்புடைய வயசு. ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லாருக்குமே ஒரே வயசு தான் இருக்குது. ஹல்லேலூயா. 930, 905, 969, 950 இந்த மாதிரி தான் 950 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. 969 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க, நோவா வரைக்கும். ஆனால் அந்த வெள்ளப்பெருக்குக்கு அப்புறம், அந்த வெள்ளம் வந்தது பாருங்கள், அந்த ஜல பிரளயத்துக்கு பிறகு அப்படியே மனுஷனுடைய வயசு குறையுது. யோசேப்புடைய நாட்கள் எல்லாம் 110 வயசு, அவ்வளவு தூரம் குறைஞ்சிட்டு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் பாருங்கள். அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சர்றன்னு மனுஷனுடைய வயது அப்படியே குறையுது. நாட்கள் பொல்லாப்பு அதிகமாக 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 மனுஷனுடைய வயசு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய வயசு ரொம்ப கம்மியாகிறத எப்படி வச்சு கண்டுபிடிக்கலான்னா, நாட்கள் பொல்லாததாக இருக்க 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 மனுஷன் வயது குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்றைக்கெல்லாம் 80 தாண்டினாலே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். 80 தாண்டினாலே எப்பா போதும் போதும், இனி அடுத்தது நீங்கள் பரலோகம் போகிற வெளியே பாருங்கன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. 75 தொட்டாலே அவ்வளோதான். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. 50 வயசு 60 வயசு ஆனாலே பாதி 85% வாழ்ந்த மாதிரி தான். ஏன்னா நாட்களுடைய பொல்லாப்பு அதிகமாக, பாவம் அதிகமாக அதிகமாக மனுஷனுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவரோடு நடக்க போகிற நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ரொம்ப வருஷம் வாழ்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. நம்ம எத்தனை வயசில் ரசிக்கப்பட்டோன்னு ஆண்டவர் தான் தெரியும். இனி கொஞ்ச நாள் தான் ஆண்டவர் நடக்க போகிறோம். ஏனோக்க மாதிரி 300 வருஷம்லாம் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னா நாட்களுடைய பொல்லாப்பு அப்படி இருக்குது. விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் நம்ம நாட்கள் ஆண்டவரோடு நம்ம நடக்க போகிறோம். நீங்கள் எப்படி நடக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் உலகத்தையும் இன்னும் பாவத்தையும் நீங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு உலக காரியங்களையும் பார்த்துக்கிட்டு நேசிச்சுட்டு சினிமாவையும் சப்பையும் சவரையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்போ ஆண்டவரோடு நீங்கள் நடக்க போகிறீங்க? நீங்கள் 300 வருஷம் 600 வருஷம்லாம் வாழ போகிறது கிடையாது. இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறதுக்கு. நாட்கள் அதிகமாக, பொல்லாப்பு அதிகமாக இன்னும் 50 வருஷம். ஒருவேளை தேவனுடைய வருகை கம்மியாச்சுன்னா மனுஷன் 50 வயசு தாண்டதே பெரிய சக்ஸஸ் ஆயிடும். ஏன்னா பாவம் அவ்வளவு பெருகுது. தண்ணீரை போல பாவத்தை மனுஷன் குடிக்கிறான். பாவம் அவனுக்கு ரொம்ப கிட்ட, ரொம்ப கைக்குள்ள வந்துடுச்சு. ஹல்லேலூயா. இனி எல்லாம் பாருங்க, ஆண்டோடைய வருகை பிந்திச்சு அடுத்த சந்ததியை எழும்பிச்சுன்னா 50 வயசு தாண்டினாலே பெரிய விட்டு 50 60 ஆயிட்டா ரைட்டு, பெட்டியை பாருங்க அப்படின்னு ஆக்கிட வேண்டியதா. ரொம்ப ரொம்ப நாட்கள் குறைவாக இருக்கு. நான் சொல்கிறேன், விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் மனுஷனுடைய வாழ்நாட்கள். கர்த்தரோடு நம்ம நடக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
என் நாட்களை 4 விரற்கடாவாக்கினீர் தாவீது சொல்றார். ரொம்ப கொஞ்ச நாட்கள் தான் பூமியில் நம்ம இருக்க போகிறோம். கர்த்தரோடு நடக்கிற நாட்கள் ரொம்ப கம்மி. அல்லேலூயா. அவர் கொடுத்த இந்த கொஞ்ச நாளை அவருக்காக வாழ பயன்படுத்துங்க. அவரோடு நடக்க பயன்படுத்துங்க. உங்க காலத்தை குறித்து ஒரு அறிவு உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. என்னைக்காவது இந்த இடத்துல இருக்கிறவங்க நான் கேட்குறேன், என்னைக்காவது உங்களுக்கு வயசு இவ்வளோ ஆச்சு, ஒரு குறிப்பிட்ட வயசு வரை நீங்கள் வாழ்வீங்க, நீங்கள் ஒரு கணக்கு போட்டுங்க, ஒரு 80ன்னு கணக்கு போட்டுக்கோங்க, 90ன்னு கணக்கு போடுங்க. இவ்வளோ வயசாச்சு, வருஷம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365. இத்தனை வருஷம் வாழ போகிறோம். கணக்கு போட்டு பார்த்துருக்கீங்களா எத்தனை நாள் நான் வாழ போகிறேன் இந்த பூமியிலன்னு? அல்லேலூயா. கணக்கு போட்டு பார்த்துருக்கீங்களா? இப்போ உதாரணமாக உங்களுக்கு வயசு 25ன்னு வைங்க. உங்களுக்கு வயசு 25. இப்போ நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னா ஒரு 85ன்னு வைங்க. 85ன்னு வைங்க. இன்னும் எத்தனை வருஷம், எத்தனை நாட்கள் பூமியில் இருப்பீங்க? கணக்கு போடுங்க பார்ப்போம். மேக்ஸ் டீச்சர்ஸ். 25 வயசாச்சுங்க. 85 வயசில் ஆண்டவர் நம்மளை எடுப்பார்னு ஒரு சின்ன கணக்கு தான். 60 வருஷம். 60 வருஷம் இன்று 365 போடுங்க பார்ப்போம். 60 இன்று 360 கரெக்டு தானே? 60 இன்று 365 தானே? அப்படின்னா எத்தனை நாள்? வெறும் 21,000 நாட்கள் தான். யாருக்கு? 25 வயசு வாலிப பையனுக்கு வெறும் 21,000 நாட்கள் தான் வாழ போகிறோம். இப்போ 50 வயசு தாண்டின ஆட்களுக்கெல்லாம் கண்ணெல்லாம் இருட்டுமே. ஐயோ, நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. நமக்கு 300 வருஷம்லாம் இல்லை. ஒரு நாள் கூட கர்த்தரோடு நடக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள். சில நேரங்கள் அதெல்லாம் நம்ம இன்றைக்கி தான் கணக்கே போட்டு பார்த்துங்க. அப்படி தானே? இது வரைக்கும் தெரியும் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடுது, நிறைய நாள் இருக்க போகிறோன்னு. சும்மா கணக்கு போட்டு பாருங்கள். வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வயசையும் ஆண்டவர்கிட்ட ஒரு வயசை கேட்டுடுங்க. ஆண்டவரே ஒரு 90 வயசு அப்படின்னு வைங்க. 90 வயசு வரை எங்கே பார்ப்போம். 90 வயசுன்னு கணக்கு போடுங்க. ஆனால் பூமியில் இருக்கிற வரைக்கும் பலனோடு நடமாடி திரியணும். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா 5 வருஷம் 10 வருஷம் படுக்கையில் கிடந்துட்டு என்னத்துக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. நான் பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணோம்? பலனோடு நான் நடக்கணும் ஆண்டவரே. நாங்களாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி கடைசி வரை பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடணும். சும்மா படுக்கையிலலாம் கிடக்கப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ கணக்கு போட்டு பாருங்கள். சும்மா சிம்பிளாக நம்ம வாழ்கிற நாட்கள் ரொம்ப கொஞ்சம். ஹல்லேலூயா. அப்போ நாட்கள் பொல்லாததானால் காலத்தை என்ன பண்ணுறோன்னா நான் பிரயோஜனப்படுத்தணும். காலத்தை யூஸ் பண்ணுங்க. ஆண்டவரோடு ஒரு நாளை நீங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்த முடியும்னா, உதாரணமாக 25 வயசு வாலிப பிள்ளைங்க, நீங்கள் 85 வயசு வரை வாழ போகிறீங்க. 21,090 நாட்கள் நீங்கள் பிரயோஜனப்படுத்தணும்னா ஒவ்வொரு நாளும் 21,000 நாளும் கர்த்தரோடு நீங்கள் நடக்கணும் பொழுது அந்த நாள் ஒரு யூஸ்ஃபுல்லான பிரயோஜனமான நாளாக மாறுது. ஹல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய வாழ்நாட்களில் நம்முடைய நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. ஸோ முதல்ல நான் சொன்னேன், கர்த்தரோடு கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம பெருகணும். 2வது நாட்களை பிரயோஜனப்படுத்தணும், யூஸ் பண்ணிக்கணும். ஒரு நேரம் உட்காந்து என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்க. டைம் கிடைக்குதா, உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க.
ஹல்லேலூயா. அதுபோல் சொல்கிறேன், பெண்கள் தாய்மார்கள் சொல்கிறேன், 24 மணி நேரமும் அடுக்கலையில் கிடக்காதீங்க. 24 மணி நேரமும் எப்போ பார்த்தாலும் பொறிக்கியதும் அவிக்கியதும் கூட்டதும். எவ்வளவு ஷார்ட்டாக உங்கள் வேலையை செய்ய முடியுமோ செஞ்சுட்டு உங்கள் பிள்ளைகளை கவனிக்க முடியுமோ கவனிச்சுட்டு நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஆகிலும், பகலில் நைட்டு 2 மணி நேரம் ஆகிலும் நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறவெல்லாம் நீங்கள் மாறுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு கிச்சனுக்கு போகிறது, நைட்டு 12 மணி வரை என்ன சமைப்பாங்கன்னு தெரியாது, ஒரே சமையல் தான். ஹல்லேலூயா. நல்ல சமையல் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் எல்லாத்தையும் ஷார்ட்டாக முடிங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு என் வேலை கொஞ்சமாக முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும், நான் உட்காந்து ஜெபிக்கணும். எல்லாம் முடிச்சு நைட்டு டயர்டாயிரும், அந்த படுத்து அப்படி தூங்க தான் உடனே தோணும். ஹல்லேலூயா. காலையில் வேலையை முடிச்சுட்டு மதிய நேரங்களில் இருந்து ஜெபிங்க. வீட்டில் உட்காந்து உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பேர் எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, உட்காந்து அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ப்ரேயர் பாயிண்ட்ஸ், உங்கள் குடும்பத்துக்கான ஜெப குறிப்புகளை ரெடி பண்ணுங்கள். சபைக்கான ப்ரேயர் ஜெப குறிப்புகள் ரெடி பண்ணுங்கள். மிஷினரிக்காக ஜெபிக்கணுமா, மிஷினரி ஜெப குறிப்பு இங்கே மாதம் வருகிறது, அந்த மிஷினரி ஜெப குறிப்பு உங்களுக்கு தருகிறோம். எவ்வளவோ நீங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கு, எவ்வளவோ காலம் இன்னும் நம்ம ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. காலம் ரொம்ப சின்னது, ரொம்ப குறைவாக இருக்க போகிறோம். கை விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு ஒரு கொஞ்ச நாட்கள், சில 1000 ஆண்டுகள் மட்டுமே இந்த பூமியில் வாழ, 1000 நாட்கள் மட்டுமே இந்த பூமியில் வாழ போகிறோம், சில 1000 நாட்கள். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் காலத்தை வீணா கழிக்காம ஜெபம் 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 என்ற தாகத்தோடு இருங்க. உங்கள் வாழ்வை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த ஏனோக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தினார். மெத்துசலா 369 வருஷம் உயிரோடு இருந்தாலும் இந்த மனுஷனை குறித்து பைபிள் என்ன சொல்லுது, அவன் பிள்ளைகளை பெற்றான், அவ்வளவுதான். பெரிய சாதனை. இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. ஆனால் இந்த மனுஷன் வெறும் 365 நாள் தான் பூமியில் வாழ்ந்தார். 65 வருஷம் தன் குடும்பத்துக்காக வாழ்ந்தாலும் அதன் பிறகு அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கிறது. 300 ஆண்டுகள் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறார். ஒரு நாள் கூட கர்த்தர் அந்த நாளை பிரயோஜனப்படுத்தாம வீணா கழிக்கல. 300 ஆண்டுகள் கர்த்தருக்காய் பயன்படுத்தினார். கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். பூமியில உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பரிசுத்தவான்கள், ஒன்னு ஏனோக்கு, இன்னொன்னு எலியா. அவ்வளவு தூரம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை அந்த மனுஷன் வாழ்ந்தார் என்று சொன்னால் அவருக்கு காலத்தை குறித்த அறிவு இருந்தது. இவ்வளவு நாள் தான் நம்ம இருக்க போறோம், இவ்வளவு நாள் தான் நம்ம பூமியில வாழ போறோம், இந்த நாளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு உணர்வும் எச்சரிப்பும் ஏனோக்குள் இருந்தது. தேவ ஜனமே, அந்த எச்சரிப்பும் உணர்வு உங்களுக்குள் வந்தால் இந்த காலை அது நலமாக இருக்கும். உங்கள் நாட்களை குறித்து கவனமாக இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ 2வது, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு நாளை சும்மா உங்கள் கடமைகளை செஞ்சு முடிச்சுட்டு சும்மா அங்கெங்கேயுமா இது பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்போ ஜெபிக்கலாம் என்ற ஒரு ஏக்கத்தோடு பாரத்தோடு நீங்கள் இருங்க. ஹல்லேலூயா. நான் வேதாகம கல்லூரி படித்து கொண்டு இருக்கும் பொழுது, ஐயோ நேரமாயிட்டு, வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது எங்களுக்கு உட்கார டைம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வாலிப நாட்களில் இருந்தோம் பாருங்க, வாலிப வயசில் இருந்தோம். எங்களை ட்ரெயின் பண்ணுற ஊழியக்காரங்க வாலிப பையன் சும்மா உட்காந்தாலே பிரச்சனை தான். இது உண்மை, ரியல் ஃபேக்ட். உன் மாம்சம் உன்னை சும்மா இருக்கக்கூடாது, நீ சும்மா ரெஸ்ட் எடுக்கணும் உட்கார்றா பாரு, அங்கே தான் வந்து பிடிக்கும். சும்மா உட்காருவோம், சும்மா உட்காருவோம். எங்களை இருக்க விட மாட்டார். காலையில் எலும்பு 5 மணிக்கு எலும்பு டியூட்டி, அதுக்கு முடிச்சோன்னே 1 மணி நேரம் ஜெபம், அது முடிச்சோன்னே உடனே புறப்படணும், சேப்பல் வரணும், சேப்பல் முடிச்சுட்டு உடனே லைப்ரரி போகணும், அது முடிச்சுட்டு உடனே கிளாஸுக்கு போகணும், அது முடிச்சுட்டு உடனே சாயங்காலம் டியூட்டி, அதை முடிச்சுட்டு உடனே சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சில் அங்கே சில வேலைகள் இருக்கும், அது சர்ச்சுக்கு போகிறதுக்கே பஸ் ஏறி போகிறதுக்கே பல நேரம் ஆயிரும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பஸ்லையே. அங்கேருந்து இறங்கி திரும்ப ஹாஸ்டலுக்கு வரணும். இங்கே வரும்பொழுது எல்லாம் பீஸு பிடுங்கி கை கால்லாம் நடுங்கும் டயர்டில், அந்தால படுத்து உறங்க தான். ஹல்லேலூயா. ஒரு நேரம் ஃப்ரீ கிடைக்காது. சண்டே சாட்டர்டே ஒரு நேரம் ஃப்ரீ கிடைக்காது.
ஆனால் எனக்குள்ள நான் தாழ்மையாக ஆண்டவருக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், எப்போ ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும் போய் ஜெபம் பண்ணலான்னு தான் எனக்குள்ள ஒரு தாகத்தை அந்த வேதாகம நாட்களில் ஆண்டவர் வச்சிருந்த அந்த தாகம் கிறிஸ்துடைய கிருபையினால் கர்த்தர் அதை கொண்டு போனார். ஹல்லேலூயா. சில நாட்கள் உண்மையிலே நான் சில நாட்கள் சோர்ந்து இருக்கிறேன். அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து வேதாகம கல்லூரியில் படிக்க வேண்டாம் உண்மையாக சோர்ந்து, அதையும் சொல்லணும், சோர்ந்து இருக்கிறேன், ஜெபிக்காமல் படுத்திருக்கிறேன், தூங்கி இருக்கிறேன். ஆனால் எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு டைம் கிடைத்தாலும் என்ன காணாது. ஒரு மணி நேரம் டைம் கேப் இருக்கா, என்ன காணாது. உடனே சொல்லுவான், இவன் எங்கேயாவது ஆனால் அங்கே போய் இருப்பான். ஏன் ஜெபிக்கிற இடம் எல்லாருக்கும் தெரியும். ஒன்று சேப்பலில் இருப்பான், இல்லை கார்டனில் இருப்பான், எங்கேயோ இவன் இருப்பான். ஹல்லேலூயா. என்னோடு படித்த நண்பர்கள், நான் சாட்சியாக சொல்கிறேன், உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. என்னோட படித்த நண்பர்கள், நான் 3 வருஷம் முடித்து அடுத்த நாள் கிராஜுவேஷன் முந்தின நாள் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த 3 வருஷமும் ஒன்றை பார்த்து எப்படி ஜெபிக்கணும்னு நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த 3 வருஷம் இந்த வேதாகம கல்லூரியில் ஒரு நாள் கூட நீ வேஸ்ட் பண்ணல, நீ ஜெபிக்கிறவனாக இருந்த. ஒன்றை மாதிரி இந்த பைபிள் காலேஜில் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க சொன்ன சாட்சி. ஆனால் என்னை விட ஜெபிக்கிறவங்க அந்த வேதாகம கல்லூரியில் உருவாகி வந்தாங்க. ஆனால் என்னோடு இருந்தவங்க சொன்ன சாட்சி, என்னோடு 24 மணி நேரம் இருந்தவங்க சொன்ன சாட்சி, சும்மா 1 மணி நேரம் இல்லை. இது பெருமையாக நீங்கள் எடுக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி நான் சாட்சியாக சொல்கிறேன், அந்த தாகம் எனக்குள்ள இருந்தது. என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும். என் படிப்பில் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நான் அந்த வேதாகம கல்லூரியில் படித்து முடித்து வெளியே வர கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு எனக்கு படிக்க ஆசை, ஆனாலும் படிக்க சூழ்நிலைகள் இல்லை. ஆனாலும் அதுக்கு பிறகு கர்த்தர் எனக்கு வேதாகம கல்லூரியில் மேற்படிப்பை படிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு சில வேதாகம கல்லூரியில் நான் போய் பாடம் எடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறார். நான் நினைக்கிறேன், அன்னைக்கு பைபிளை எடுத்துட்டு உட்கார்ந்து அழுவேன், எனக்கு ஒன்றும் தெரியலைன்னு சொல்லி. அன்னைக்கு அந்த வேதாகம கல்லூரியில் நான் அந்த வனாந்திரத்தில் போட்ட சத்தம், கர்த்தர் இன்னைக்கு அந்த சத்தத்துக்கு பிரதிபலனை அவர் பிரத்யட்சமாய் தந்து கொண்டு இருக்கிறார். உன் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. வேஸ்ட் பண்ண சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்தீங்க போச்சு, பிசாசுக்கு டைம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஒன்று உங்கள் வேலையை செய்யுங்க, இல்லை கடமையை பிரயோஜனமாக செய்யுங்க, ஏதாவது புக்கு வாசிங்க, இல்லையா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய புஸ்தகங்களை உட்காந்து வாசிங்க. சும்மா உட்காந்து இருப்பேன், நான் ஒரு மணி நேரம் ஃபோன் நோண்ட போகிறேன், அது நீங்கள் பண்ணீங்க, உங்களுக்கு பிசாசு உங்களை, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை காத்து கொள்வாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படட்டும். 3ஆவதாக யூதாவின் புஸ்தகம் 14 வசனம் 15 வசனம். யூதா 14:15. யூதா அது எங்கே இருக்கு? வெளிப்படுத்துறதுக்கு முந்தின புஸ்தகம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குக்கும் இவர்களை குறித்து தமக்கு விரோதமாய் கடின வார்த்தைகள் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களுக்கு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்தான். ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு திரும்ப வரப்போகிறார் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசி. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சிம்பிள் ஆன்சர் பைபிளில் இருக்கு. சிம்பிள் ஆன்சர் என்ன? பைபிளில் இருக்கு. அதுக்கு வேற எங்கேயும் போண்டாம். இயேசு திரும்ப வர்றாருன்னு அவர் சொல்லியிருக்கிறார். நான் இப்படி போனேன்னு அப்படி வருவேன்ப்பா, ரைட். இப்போ ஏனோக்கு எப்படி தெரியும்? ஏனோ கூட பைபிள் கிடையாது அந்த காலில். 1000 பரிசுத்தவான்களோடு இயேசு திரும்ப வருவாருன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அதுதான் கர்த்தரோடு நடக்கிற அந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போ எத்தனையோ ஆண்டுக்கு முன்னாடி இயேசு வருவதை அவர் முன்னறிவிச்சார். எத்தனையோ 1000 ஆண்டுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஏனோக்கு 3வது ரகசியம் நான் சொல்கிறேன். இயேசு நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னைக்கு வருவார்,
சிலர் சொல்கிறாங்க அடுத்த வருஷம் வருவார், சிலர் சொல்கிறாங்க இந்த ஜெனரேஷன்லேயே இயேசு வந்துடுவார், சிலர் சொல்கிறாங்க அப்படி இல்லை 50 வருஷம் கழித்து வருவார், சிலர் சொல்கிறாங்க 100 வருஷம், எப்படியும் வரும், ஆனால் வருவார், அதில் மாற்றமே கிடையாது. 3வது ஏனோக்குள்ளே இருந்த ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு எப்போ வர்றாரோ எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழ்ந்தார். அதுதான் அவர்கிட்ட ஆண்டவரோடு நடக்க அவருக்கு உதவியாக இருந்தது. அதுதான் கர்த்தரின் வருகையை எதிர்பார்த்து வாழ்ந்தார். எப்போவுமே அவருடைய இதயத்தில் இயேசு எப்போனாலும் வரட்டும், ஆனால் நான் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் திரும்ப வரும்பொழுது இந்த பூமிக்கு திரும்ப வருவார். இன்னும் இயேசு வரல, இன்னும் சிலுவையில் அடிக்கப்படலை, இன்னும் எதுவும் நடக்கலை. ஆனால் அவருக்குள்ள ஒரு வாஞ்சை, ஆதாம் இழந்து போன அந்த உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் திரும்பியும் இந்த பூமிக்கு வருவார். ஆயிரமான பரிசுத்தவான்கள் திரும்ப வருவார், நான் அவரோடு ஆளுகை செய்வேன் என்கிற ஒரு ஏக்கமும் பாரமும் வாஞ்சையும் எதிர்பார்ப்பும் இந்த ஏனோக்குள் அதிகமாக இருந்தது. அதுவே ஆண்டவரோடு அவரை நடக்க அவருக்கு உதவியாக இருந்தது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் அதிகமாய் கர்த்தருக்காய் போராடினேன். காரணம் என்னன்னா, மரித்தோர் உயிர்த்தெழுகிற என்பது ஒரு விஷயம் இருக்குது. மரித்தோர் உயிர்த்தெழுவது என்கிற ஒரு விஷயம் என்ன செய்யுது இருக்குது. மனுஷர் வழக்கமாக நான் பேசினாலும் அவர் சொல்றார், மரித்தோர் உயிர்த்தெழுகிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரயாசத்தை நான் படுறேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் மரித்த பிறகு என் வாழ்க்கை முடியாது, மீண்டும் நான் உயிரோடு வாழுவேன். எங்க வாழுவேன்? இயேசுவோடு நித்தியமாக வாழுவேன். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோன்னு வாழலாம்ல. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, நான் தேவனுடைய பிரசன்னத்தில் நித்திய நித்தியமாய் நான் வாழ போகிறேன். கர்த்தரோடு நான் அவரோடு நித்திய நித்தியமாக நான் வாழ போகிறேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கா? இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள அப்படியே அது பபுள் ஆகிக்கொண்டு அது அப்படியே பொங்கி கொண்டு இருக்கும்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரோடு நடப்பது உங்களுக்கு ரொம்ப லெகுவாக இருக்கும். இல்லைன்னா அந்த பூமியில் தான் நம்ம பிரதிபலனை எதிர்பார்த்துட்டே இருப்போம். பூமியில் பிரதிபலனை எதிர்பார்ப்பது பவுல் சொல்கிறார், அது மனுஷ வழக்கம். மனுஷ வழக்கமாக நான் சொல்கிறேன். பூமியில் நான் என்ன செஞ்சாலும் பூமியில் எனக்கு ஏதாவது கிடைக்காதா? ஆண்டவர் ஏதாவது தரமாட்டாரா? எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் நடக்காதா? இதெல்லாம் மனுஷர் வழக்கம். இது பொதுவாக எல்லா மனுஷரும் எதிர்பார்க்கறது. ஆனால் ஒரு ஆவிக்குரியவன் அதை தாண்டி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறான். என்னன்னா, இயேசுவோடு நான் திரும்ப நித்தியமாக நான் வாழ போகிறேன். ஒன்று இயேசுவின் வருகையோ என் மரணமோ எது முந்தினாலும் நான் நித்தியமாக அவரோடு நான் திரும்ப வாழுவேன். இதுதான் நமக்குள்ள ஏனோக்குள்ள இருந்த ஒரு பெரிய வாஞ்சை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இந்த வாஞ்சை இருக்கா? இந்த வாஞ்சை இருக்கா? இந்த வெளிப்பாடு இருக்கா? எத்தனை 1000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த, கிட்டத்தட்ட ஒரு 6000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனுக்குள்ள, 6000 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் திரும்ப பூமிக்கு வரமாட்டாரா, நான் அவரோட திரும்ப வாழ மாட்டானா போய்ங்கிற ஒரு வாஞ்சை இருந்ததே. இத்தனை ஆண்டுகள் போய்விட்டது. பூமியில் மனுஷனுடைய வாழ்நாள்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கான எல்லா அடையாளமும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நமக்குள்ள அந்த வாஞ்சை வரலன்னா உங்களுக்கு புரியுதா எங்க மிஸ் பண்றீங்கன்னு? அதனால தான் கர்த்தரோட நடப்பது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் ஏதோ இன்னொரு 50,000 நாட்கள் இந்த பூமியில வாழ்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பூமியில திரும்ப இந்த வாழ்ற இந்த கொஞ்ச நாட்கள்ல நம்ம மரித்த போனாலும் திரும்ப நம்ம மறுரூபமாகி இயேசுவோடு வாழுவோம். அந்த வாழ்க்கைக்காக இங்க நான் என்ன பண்றேன்? அதுக்கு தான்
சபை, அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் எல்லாமே. ஏனோக்குள்ள அந்த எண்ணம் இருந்தது, நான் கர்த்தரோடு வாழ இந்த பூமியில் நான் என்ன பண்ணுறேன், வாட் ஐ எம் டூயிங் நவ். நான் எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவரை எடுத்து இனி பரலோகம் போயிட முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. அப்படி நான் வாழ்கிறேன்னா, அப்படி நான் வாழ ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தா, நான் அவரோடு கூட நித்திய நித்தியமாக வாழணுமே. எனவே அதுக்காக இந்த பூமியில் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு நீதியாக, எவ்வளவு பரிசுத்தமாக, எவ்வளவு கவனமாக வாழணும் என்கிற ஒரு எண்ணம் ஏனோக்குள்ளே இருந்தபடியால் அவர் கர்த்தரோடு நடந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே, நீ ரொம்ப ஆசைப்படுறப்பா என் கூட வந்துரு, ஆண்டவரை கூட்டிகிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. நீ இனி 900 வருஷம், ஒருவேளை நினச்சிக்கலாம் நமக்கு நம்ம அப்பாவை மாதிரி 900 வருஷம் வாழ முடியும்னு. அதெல்லாம் வேண்டாம், 300 வருஷத்தும் வாழ்ந்ததே போதும், நீ வான்னு கூட்டிகிட்டு போயிட்டார். சில பரிசுத்தவான்கள் சின்ன வயசுலேயும் பரிசுத்தம் ஆயிடுறாங்க. சமீபத்தில் மரித்து போன சார்லஸ் கிரிக் என்ற தேவனுடைய மனுஷர் 32 வயசு, 32 வயசுலேயே அவர் பரிசுத்தத்தில் பூரணப்பட்ட தேவ சித்தத்தை முடிச்சார், ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். ஹல்லேலூயா. சில ஆட்களுக்கு 90 வயசானாலும் பூரணம் ஆக மாட்டேங்க, என்ன செய்ய? ஆண்டவர் படுக்கையில் போட்டு உடைச்சி உருவாக்கி அப்புறம் கொண்டு எடுக்கிறார். ஏன்னா 90 வயசுலையும் பூரணம் ஆகலை, வயசு 90 ஆச்சு, இன்னும் பூரணப்படலை. தேவ கிருபையினால படுக்கையில் போட்டு உடைக்கிறாரு. சில உயிரெல்லாம் சட்டுன்னு போயிடுது. அவங்கெல்லாம் பரிசுத்தம், அவங்களாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, சும்மா இருக்கிற மாதிரி அந்தால போயிடுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனோக்குக்கு 90 ஆண்டு 1000 இயர்ஸ்லாம் தேவைப்படல. 300 வருஷத்தில் நீ பெர்ஃபெக்ட்டுப்பா, நீ வாப்பான்னு கூப்பிட்டுட்ட. நீ பரலோகத்தை வாழ ஃபிட்டு, வா. ஆர் யூ ஃபிட்? நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களா? ஆர் யூ பிகமிங் ஃபிட்? இல்லை நான் ஃபிட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தரோடு நம்ம வாழ போகிறோம் என்பது நிச்சயம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் வாழ போகிறதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதான் கேள்வி. வாட் ஆர் டூயிங் நவ்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தரோடு 1000 ஆண்டுகளாக நம்ம வாழ போகிறோம், அது மறுக்கப்படாத மாறாத உண்மை. ஆனால் அதற்காக இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஏனோக்குள்ள இந்த எண்ணம் இருந்ததால் தானாக கர்த்தரோடு அவர் நடந்தார். அவரால் ஈஸியாக உலகத்தை வெறுக்க முடிஞ்சது, ஈஸியாக அவரால் பரிசுத்தமாக வாழ முடிஞ்சது, அவரால் எல்லாமே தாண்டி வர முடிஞ்சது. காரணம் அவருக்குள்ள இருந்த ஒரு எண்ணம், நான் கர்த்தரோடு வாழ போகிறேன், நான் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா, ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா.